Hi friends, welcome back to our channel. நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துடலாம். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஜூஸில் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். லைக் இந்த மாதிரி பிளாக் ரைசின், அப்புறம் நார்மலாக இருக்கிற அந்த டேட்ஸ், நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் ஆப்ரிகாட், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்த்துக்காங்க ஊற வைக்கும்போது. இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம வந்து ஊற விட்டுடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஒரு நைட் விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஊறிடும். நெக்ஸ்ட் ஒன் மோர் பவுலில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்காங்க. லைக் கேஷ்யூ, ஆல்மண்ட், பிஸ்தா, அப்புறம் வால்நட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தனியாக இன்னொரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மைதா சேர்த்து நல்லா கோட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் பவுலில் 2 எக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட்ரு வச்சு பீட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அந்த பபிள்ஸ் வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஜாகரி பவுடர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிடலாம். இது ஜாகரி பவுடர் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதோட பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அந்த கிளிக் வந்து இதில் வந்து ஆட் ஆகலை. நீங்கள் பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் இதோட மைதா 1 கப், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சின்னமன் பவுடர், பட்டை, அதை வந்து பவுடர் பண்ணது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காய் தான். இது வந்து பவுடராகவும் கிடைக்கும். இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஜூஸ் வந்து ரொம்ப இதில் வந்து சேர்ந்துடக்கூடாது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து லிக்விட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட அந்த லெமன் அல்லனா ஆரஞ்சு அதோட செஸ்ட்டை வந்து நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை நட்ஸு அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து இன்கேஸ் அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எதாவது தேவைப்பட்டு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருப்போம்ல, ஸோ அதை கூட இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கேக் பேனில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா கீ நல்லா தேய்ச்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பேட்டர் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் நட்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் செரி எல்லாம் வச்சு
அதில் நீட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து ஓடிஜி நான் வந்து ஓடிஜி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து ஒரு 150 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் இங்கே வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோந்தாங்க, ரொம்பவே ஒரு சுவையான ஈஸியான ப்ளம் கேக் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.